காவிரியில் தண்ணி வந்துட்டா கர்நாடகாவை மறந்துடுவாங்க திமுக அப்படின்னு சொல்லி பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இந்த ஆண்டு சிறப்பாக மழை பெய்திருக்கிறது. கர்நாடகாவுக்கு தேவையான தண்ணியும் தமிழ்நாட்டுக்கு தேவையான தண்ணியும் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அதற்கு பின்னர் எந்த ஆண்டிலாவது நமக்கும் கர்நாடகாவுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தால் அதை காவிரி மேலாணையத்தின் மூலமாக தீர்த்து கொள்ளலாம். அவர்கள் சொல்லும் தீர்ப்பில் நமக்கு திருப்தி இல்லாவிட்டால் உச்சநீதிமன்றத்திற்கு செல்லலாம். இதற்காக ஒரு வழிமுறை இருக்கிறது. அந்த வழிமுறைப்படி தமிழ்நாட்டில் இருக்க அரசாங்கமும் கர்நாடகாவில் இருக்க அரசாங்கமும் ராஜாங்க ரீதியாக இந்த பிரச்சனையை தீர்ப்பார்கள். காங்கிரஸ் தனியாக போட்டியில் தான் விரும்புதா சார்? அப்படிலாம் கிடையாது. எங்களுடைய உயரமும் தெரியும், பலமும் தெரியும். கூட்டணியை நாங்கள் முழுமையாக மதிக்கிறோம். கூட்டணியின் மூலமாகத்தான் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். சார், வயநாட்டுக்கு ராகுல் காந்தி வராரு, தூத்துக்குடியில் வெள்ளம் பாதிப்பு எல்லாம் பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லி சீமான் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் அது சொல்கிறது ஃபஸ்ட்டு அது வயநாடு என்பது அவரோட முன்பாக அவருடைய தொகுதியாக இருந்ததுனால் உடனே சென்றார். தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தூத்துக்குடிக்கு சென்றிருக்கிறோம், இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். அதனால் இந்த கேள்வியை நியாயமாக அவர் பிரதம மந்திரியை கேட்க வேண்டிய கேள்வி. அதிகாரத்தில் இருக்கவங்க தான் வரணும். இது மனிதநேயத்தோடு ராகுல் காந்தி அவர்கள் வயநாடுக்கு சென்றார். அதை விமர்சனம் செய்வது என்னை பொறுத்த வரைக்கும் நியாயமாக இருக்காது. கூட்டணி விவகாரம் தொடர்பாக நீங்கள் பேசுனது பெரிய சர்ச்சையாக இருக்குது. சர்ச்சை ஆகும்னு நினைத்தீங்களா? எங்களுடைய ஊழியர் கூட்டத்தில் எங்களுடைய கட்சி தொண்டர்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு நான் உணர்ந்து தான் பேசினேன்.